கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசாவை பற்றிய கவலை எதற்கு என அண்ணாமலை கடுமையான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உள்ளூர் நிலை ஊசலாடுகிறது, உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா எனவும் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, அண்ணாமலை தரப்புல என்ன விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசா பற்றிய கவலை எதற்கு முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டு அந்த கேள்வியை, அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அந்த காசா படுகொலை விவகாரத்தை, அந்த சம்பவத்தை எல்லாம் குறிப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்றது. இதில் முதலமைச்சரும் பங்கேற்று பேசியிருந்தார். அப்பொழுது எங்கோ நடக்கிறது என்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமான இந்தியா இந்த விவகாரத்தில் கண்மூடி இருக்கக்கூடாது. பாலஸ்தீனத்தை தொடக்கத்திலிருந்தே அங்கீகரித்த கொள்கையுடைய இந்தியா மீண்டும் ஒரு முறை வரலாற்றில் சரியான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் இது. இதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி வரும் கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டிருந்தார். இதனை ரீட் போஸ்ட் செய்திருக்கக்கூடிய அண்ணாமலை முதலமைச்சருக்கு கடுமையான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசா பற்றிய கவலை எதற்கு முதலமைச்சர் அவர்களே என்றும், உள்ளூர் நிலைமையை ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா என்றும், பாலஸ்தீனத்திற்கு விடிவு காலம் திறக்க வேண்டும் என பேசும் உங்களால் வேங்கை வயல் போன்ற கொடுமைகளிலிருந்து மக்களை விடுவிக்க முடியவில்லையே ஏன் என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சியில் மக்களை காவு கொடுத்த நீங்கள் காசாவிற்கு கருணை காட்ட சொல்வது ஆக சிறந்த நகைச்சுவை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார்.